ஹலோ விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். டுடே இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் ஆல் டைம் ஹையர் ஹிட் ஆனவொன்னே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் ஓப்பன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டே ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,461 வந்து டே ஹை போயிட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் தான். கீழே வந்து டே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,140 வந்து பார்த்தோம் அப்படின்னா டே லோ வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு -291 பாயிண்ட் வந்து மைனஸ் போயிருக்கு. க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா -108 பாயிண்ட் வந்து மைனஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. 24,324 தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,200 உடைச்சி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. மைனஸ் வந்து ஒரு 108 பாயிண்டில் வந்து க்ளோசிங்கு. சென்செக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 900 பாயிண்ட் வரைக்கும் மைனஸ் போயிட்டு க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 450 பாயிண்ட் மைனஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ நம்மளுடைய மார்க்கெட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு மைனஸ் வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல் டைம் ஹையை டச் ஆனவொன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. அது ஒரு ரீசன் கூட எடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது அங்கே வந்து யூஎஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து குறைப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைக்கிற மாதிரி வந்து இது வரைக்கும் எந்த ஒரு நியூஸுமே இல்லை. அப்புறமேட்டுக்கு நம்ம செபியினுடைய சேர்பர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து புதுசாக ரூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா F&Oனுடைய லாட் சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது மினிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 lakhsலேருந்து 30 lakhs வந்து மினிமமே வந்து பண்ணுறாங்க. அதாவது ஃப்யூச்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியினுடைய இப்போ லாட் சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு லாட் சைஸ் வந்து நிஃப்டியில் வந்து 25, பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ மினிமம் F&Oவுடைய கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ வந்து இப்போ வந்து மினிமம் வந்து 5 lakhs இருக்குது. இப்போ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது மினிமமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 lakhs 20 to 30 lakhs இன்க்ரீஸ் பண்ணும்போது இப்போ 25ல் இருக்கிற லாட் சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி 100 இல்லைனா 75 இந்த மாதிரி நிஃப்டியினுடைய லாட் சைஸ் வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. 3 times வந்து 4 times வந்து ஹை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. லாட் சைஸ் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ 15 இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 50 மாறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. 45 or 50 மாறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தோம்னா மந்த்லியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் கொண்டு வர பிளானும் இருக்காங்க. அதாவது அதாவது ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி எந்த அளவுக்கு எப்படி கான்ட்ராக்டுடைய எக்ஸ்பைரி இருந்தது சேம் அதே மாதிரி கொண்டு வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதனாலேயும் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருந்திருக்கு. இன்றைக்கி என்ன தான் இருந்தாலும் க்ளோசிங் வந்து ரெக்கவர் ஆகி அதுக்கப்புறம் திரும்ப வந்து மார்க்கெட் மேலே தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ரைஸ் அண்ட் செல்லுன்னு தான் வந்து நிஃப்டி நம்ம வந்து கொடுத்துருந்தோம். காலையில் ஓப்பன் கண்டில் செல்லிங் அடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 பாயிண்ட் வந்து 250 பாயிண்ட்ஸ் ஆவரேஜாக வந்து கிடைக்க சான்சஸ் வந்து இருந்திருக்கு. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ இன்றைக்கி க்ளோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,324 வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. நாளைக்கு வந்து நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பைரி எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷேம் வந்து இன்றைக்கி வந்து சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து எடுத்துக்கலாம். அதாவது 24,220 வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். அடுத்தது அதை பிரேக் பண்ணால் இன்றைக்கி டே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,140 வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட்டு. திரும்ப மார்க்கெட் வந்து அப் சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் நம்ம அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆல் டைம் வந்து 24,400 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இப்போ வந்து ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இந்த லெவல்ஸை உடச்சிது அப்படின்னா திரும்ப அடுத்தது வந்து 24,480 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது ரெண்டுமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இப்போ அடுத்தது நம்ம மார்க்கெட்டினுடைய ஓப்பன் லெவல்ஸ் திரும்ப நம்ம மார்க்கெட் வந்து 24,000 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனால் திரும்ப மார்க்கெட் வந்து கீழே தான் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதாவது 24,400க்கு மேலே சஸ்டெயின் ஆகி அபோவ் இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருந்தால் மட்டுமே நம்ம ரிமைனிங் கோ டு லாங். அப்படி கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த நியரஸ்ட் இந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா ரைஸ் அண்ட் செல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் நம்ம நிஃப்டி வந்து திரும்பவும் ரைஸ் அண்ட் செல்லில் தான் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவும் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே. இது வந்து நம்ம நிஃப்டியினுடைய லெவல்ஸ் தான். இப்போ நம்ம அடுத்தது பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ்னுடைய
ஏப்ரல் ஜூன் கான்ட்ராக்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து நாளைக்கு வந்து இருக்குது. இதனால் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் நாளைக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு பேங்க் நிஃப்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது வந்து இன்றைக்கி டுடேனுடைய மூமெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகி திரும்ப லோலாம் உடச்சி திரும்ப டே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 52,077 வரைக்கும் டே லோ வந்துட்டு டே ஹை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து ஓப்பன் ஹை தான் டே ஹை. அதாவது 52,514 52,514 தான் டே ஹையை. டே லோ வந்து 52,077 வந்து டே லோ. கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹைக்கு லோவுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 450 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ். க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் வந்து ஒரு 380 பாயிண்ட் வந்து மைனஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. நிஃப்டி டவுன் ஆன அளவுக்கு பேங்க் நிஃப்டி வந்து அவ்வளோக்கா பெருசாக டவுன் ஆகலை. நம்ம பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆனதை பையிங்னு போட்டு சொல்லியிருந்தோம். பட் கீழே இந்த லெவல்ஸ்லாம் உடச்சிது அப்படின்னா கீழே வரும். இந்த லெவல்ஸ் வரைக்கும் 52,000 வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுக்குன்னு சொன்னோம். பட் 52,077 சப்போர்ட் எடுத்து திரும்ப க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 52,200க்கு மேலே தான் வந்து 200க்கு நியரஸ்ட்டாக வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது 52,190 வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. என்ன தான் க்ளோஸ் ஆனாலும் திரும்ப வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீக்னே நம்ம வந்து சொல்லலாம். திரும்ப வந்து ஒரு அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. திரும்ப நல்லா ஸ்ட்ராங்காக அப்சைடு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 52,700க்கு மேலே நல்லா சஸ்டெயின் ஆகி அந்த இடத்துல நின்னால் மட்டுமே திரும்ப நல்லா ஸ்ட்ராங்காக மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதேமாதிரி நல்லா ஸ்ட்ராங் செல்லிங் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 52,000 உடச்சிச்சு. அப்படி உடச்சி சஸ்டெயின் ஆகி கீழே இருக்குங்கிற பட்சத்தில் தான் நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்பில் ஒரு செல்லும் டவுனில் ஒரு பை இந்த மாதிரி தான் வந்து ஒரு சஸ்டெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாலட்டிலிட்டியாக வந்து மேலே போயிட்டு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம சப்போர்ட் அப்படின்னு வந்து படுத்தோம் அப்படின்னா 52,000 வந்து ஒரு சப்போர்ட்டு. அதை பிரேக் ஆச்சு அப்படின்னா 51,800 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது வந்து டவுன் சைடுக்கான சப்போர்ட்டு. அதேமாரி மேலே அப் சைடில் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 52,580 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது அதை உடச்சிது அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா 52,800 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸு. இது ரெண்டுமே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். இப்போ மோஸ்ட்லி இந்த லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிட் பாயிண்டாக நம்ம எடுத்துக்கலாம். 52,250 வந்து 200 to 300 இது வந்து ஒரு மிட் பாயிண்டாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த லெவல்ஸுக்கு மேலே இருக்குது சஸ்டெயின் ஆகி அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப மேலே போகும். திரும்ப இந்த லெவல்ஸ் அதாவது இந்த 250 கீழே 300 கீழே மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப கீழே வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப லோவில் வந்து பையிங்கும் ஹையில் வந்து செல்லிங். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லெவல்ஸு. நல்ல செல்லிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 52,000 உடைச்சா தான் நல்ல செல்லிங் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அது 52,000 உடைக்காத வரைக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம பை எடுத்தோம் அப்படின்னா திரும்ப மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 52,000 உடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து லாங் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸு. இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you, take care.